குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஐயோயோ ஏன்டா மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணானுங்கன்ற மாதிரி தாங்க இருந்தது. செம்ம மொக்கங்க மார்க்கெட்டு. வர வர ஏன் தான் இந்த ஆப்ஷன் பையனுங்களை காசை இந்த மாதிரி பிடுங்குறாங்கன்னே தெரில. இந்த மாதிரி அதாவது போன வியாழக்கிழமை இருந்தது, அதே மாதிரி இருந்தது. இது நேற்று நடந்தது 10ஆந்தேதி. 10ஆந்தேதி என்ன ரேஞ்சில் இருந்தானோ இன்றைக்கி 11ஆந்தேதி இந்த ரேஞ்சையும் பாருங்களேன். இந்த பேஸ் லைன் நம்ம போட்டிருக்கோம்ல, இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை ஓட்டுறானுங்க. இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை ஓட்டி ஒவ்வொரு ஆப்ஷன் பையரோட காசையும் பிடுங்குறானுங்க. அதாவது இந்த டிகேன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு நம்ம காசெல்லாம் அனாவசியமாக இதில் போகுது. இதை பாருங்களேன், இந்த 3 நாள் நடந்த ட்ரேடை பாருங்கள். இது கொஞ்சம் கீழே, அதாவது இதாவது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு. இந்த நேற்று 10ஆந்தேதியும் இன்றைக்கி 11ஆந்தேதி இந்த கேண்டில் சிக்ஸை பாருங்களேன், ஒரே ஸ்ட்ரெயிட் கோடாக இல்லை. அப்போது இந்த 2 நாள் அவன் ட்ரேட் பண்ணது எவ்வளோ? இந்த 26,000க்கும் இந்த 25,937க்கும் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு 2 நாளாக. அப்போது 53 பாயிண்ட்டுக்கு தாங்க ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இந்த 53 பாயிண்டில் அவன் என்னமோ திடீர்னு வர்றான், அவன் அப்புறம் என்னன்னு பார்த்தா அதையும் ஃபுல்லாக பண்ண மாட்டான், அப்படியே கீழே போகிறான், மறுபடியும் மறுபடியும் வரான். இப்படியே இன்றைக்கி சொதப்பலாகிட்டானுங்க. இன்றைக்கி எனக்கு டோட்டலாகவே டிசப்பாயிண்டடு. இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இவ்வளோ கம்மியாக ப்ராஃபிட் பண்ணது இன்றைக்கி ஒரு நாள் தான். வெறும் 400 ரூபா தாங்க ப்ராஃபிட் பண்ணேன். 835 ரூபா நான் பண்ணது. அதில் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போயிடுச்சுன்னா 400 ரூபா. ஒரு 9 மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை நான் லைஃப்பில் இன்றைக்கி தான் பிடிக்கிறேன். வெறும் 400 ரூபா. ஒரு அரை கிலோ கறி, ஆட்டுக்கறி தான் எடுக்க முடியும். அந்த லெவலுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. இதில் இன்றைக்கி என் சைடில் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த யூடியூப் குரூப்பில் வந்து ஒரு 18 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர் லாஸு. மற்றவங்க எல்லாம் ப்ராஃபிட்டான்னு கேட்குறீங்களா? மற்றவங்க எல்லாம் ப்ராஃபிட்டு. எல்லாம் ப்ரோக்கரேஜை டிடெக்ட் பண்ணிட்டா யாருமே ப்ராஃபிட் கிடையாது. எல்லாம் ஒரு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ப்ராஃபிட் தான் இன்றைக்கி. ஏன்னா அதில் ப்ரோக்கரேஜை டிடெக்ட் பண்ணிட்டா அவ்வளோதான் வரும். ஒவ்வொரு ஆப்ஷன் பையர் இன்றைக்கி என் குரூப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் சில பேர் 2000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் 4000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கக்கூடிய ஆளுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை. நான் ஒரு இடம் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல மார்க்கெட் இறங்குதே கண்டி அப்படியே திரும்பிடுச்சு. ஒவ்வொரு 5 கால் கொடுத்தேன், 5 காலுமே அதே மாதிரியே தாங்க இன்றைக்கி ஆச்சு. மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் இதில் இறங்குதேன்னு இங்கே கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஏறிட்டான். சரி ஏறுதேன்னு இங்கே கொடுக்குறேன், அப்புறம் இறங்குறான். இன்றைக்கி வந்து தண்ணி குடிக்க வச்சிச்சு மார்க்கெட்டு. ஏற்றமே இல்லை. 18 பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கு இவன் இன்றைக்கி பல பேரோட காசை பிடுங்கிட்டான். இன்றைக்கி டோட்டலாக இன்றைக்கி நேற்று முந்தா நேற்று எல்லாமே வந்து ஆப்ஷன் செல்லர்களுக்கான மார்க்கெட். இதில் ஆப்ஷன் பையர்கள் என்ன தான் முட்டி மோதி கர்ணம் அடித்தாலும் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதுதான் இன்றைக்கான நிலவரம். மார்க்கெட் நான் நேற்றே சொன்னேன், வெலாட்டிலிட்டி பாருங்கள் 12க்கு கீழே இருக்குது. 11.75 என்னமோ இருந்தது. அப்போது கண்டிப்பாக வெலாட்டிலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னேன். அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, படு ஒஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு. சென்செக்ஸு அதை விட மோசம் இன்றைக்கி சென்செக்ஸு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இது 10ஆந்தேதி வந்த இது 11ஆந்தேதி. இந்த பேஸ் லைன் ப்ளூ லைன் ஒன்று சொன்னேன்ல, அதுக்குள்ளேயே நேற்று முடித்தானுங்க, இன்றைக்கும் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. சென்செக்ஸு சுத்தம். சென்செக்ஸில் நான் இன்றைக்கி ஒரு கால் கொடுத்தேன், அந்த காலும் ஃபெயிலியர் கால். அதில் லாஸ் தான் வந்தது. ஏன்னா மார்க்கெட் ஏறவே இல்லை. நான் வந்து ஒரு கால் சைடில் கொடுத்தேன், மார்க்கெட் இறங்கிடுச்சு. இந்த கால் கொடுத்தேன் 11:15க்கு. இது ஏறுன்னு நினச்சேன், அது ஏறி தான் போச்சு. அதுதான் ஏறுன்னு நினச்சி நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் அது மேலே தான் போகுது. ஆனால் அது போய் அங்கே போய் சஸ்டைன் பண்ண மாட்டேது, அப்படியே இறங்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம பேஸை தொட்டுட்டு மறுபடியும் மேலே போகுது. ஐயோ இன்றைக்கி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டது. ஒரு ப்ராஃபிட்டில் அதாவது நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் தெரியுங்களா, ஒரு 1000 ரூபாய் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆப்ஷன் பையருக்குன்னு.
அதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஃபீல் பண்ண வச்சிச்சு மார்க்கெட்டு. அந்த ரூ. 1000 பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறத இன்றைக்கி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணேன். நான் அனாவசியமாக எடுப்பேன் ப்ராஃபிட்டு. ஏன்னா என்னுடைய ஏமே வந்து 10 பாயிண்ட் கீழே தான் இருக்கும். 2 லாட்டுன்னும் போது எனக்கு அசால்ட்டாக வரும் 3000 2500 ரூபான்னு. இன்றைக்கி தண்ணி குடிக்க வச்சிச்சு. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் முடியவே இல்லை. அதாவது 5 காலில் வந்து ஒன்று காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்தாச்சு. ஏன்னா மார்க்கெட் மொமெண்டமே இல்லை. 2வது வந்து ப்ராஃபிட்டில் முடித்தேன். 3வது அது லாஸில் முடிஞ்சுது. 4வது அது லிட்டில் பிட்டு பாசிட்டிவு. பட் மார்க்கெட் ஏறவே இல்லை. வாங்கின இடத்துல மெல்ட் ஆகிக்கிட்டே இருந்து அதனால் அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. 5வது ஒரு இது பண்ணேன், அது ஏறவே இல்லை. அது அங்கேயே தான் இருந்தது. சரி இருக்கிற பாயிண்ட்டாவது பாசிட்டிவ்லாவது க்ளோஸ் பண்ணலான்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி. மற்றபடி ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். ஒரு 1300 ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். அதான் அந்த 3வது கால் வந்து லாஸஸ் போச்சு. அதில் போயிடுச்சு 600 ஸோ மார்க்கெட்டு நான் நினச்ச மாதிரியே இன்றைக்கி இல்லை. அதனால் ப்ராஃபிட் பண்ண முடியல. இன்றைக்கி என் சைட்லேயும் என் ஃப்ரெண்ட் சைட்லேயும் அதாவது 50க்கு 50 பாசிட்டிவும் இருக்குது, லாஸும் இருக்குது. ஆனால் அதில் ப்ராஃபிட்னு பார்த்தா ஆஃப்டர் த ப்ரோக்கரேஜ் கமிஷன்லாம் போய் பார்த்தா ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். சரி, இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு கொடுத்தது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியது தான். சென்செக்ஸ்லேயும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. சென்செக்ஸ் ஃபெயிலியர் கால் தான் அது. ஏன்னா இந்த கால் இப்போ காமிச்சேன்ல, இது ஒன்று போனோம், இல்லைன்னா இந்த கால் நினைக்கிறேன். இது போனால் போக வேண்டியது தான். நான் போகல, இறங்கிட்டான். சரி இறங்குறானே, அதுவும் இறங்குறானா, அதுவும் இல்லை. மறுபடியும் மேலே போனான், மறுபடியும் இறங்கினான். ஐயோ மொக்க மார்க்கெட்டுங்க இன்றைக்கி. டோட்டலாக வேஸ்ட்டு. ப்ரீ மார்க்கெட்டில் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா பெரிய நியூஸ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரெசிஸ்டண்ட் வந்து அதிகமான ரெசிஸ்டண்ட் வந்து அந்த 26,000 அதால் மார்க்கெட்டால் உடைக்க முடியல. அப்புறம் பையர் செல்லர் வந்து 2 பக்கமே வந்து ஈவனான ஃபைட்டிங்கு. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து டோட்டலாக மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஆப்ஷன் செல்லர்களுக்கான மார்க்கெட் இன்றைக்கி. வெலாட்டிலிட்டி பார்த்தா இந்தியா விக்ஸு சுத்தமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சினாரியோ தான் மார்க்கெட்டை எந்த பக்கமும் ஏற முடியாமல் ஒரே இடத்துலையே அரைக்க வச்சிச்சு. இன்றைக்கி மார்க்கெட் கண்டினியூஸாக 3 நாளாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்காவது ஏதாவது ஒரு ஆப்ஷன் பையருக்கு வெளிச்சம் கிடைக்குமா, இல்லை இப்படியே தான் இருப்பாங்களான்னு தெரியல. நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட் நேற்று 52 டவ் 30, S&P வந்து 23.01, நாஸ்டாக் கம்போசிட் 136 பாயிண்ட் மைனஸு. இது பார்த்தீங்களா, இந்த டவ் வந்து 52 தான் இருக்குது. நாஸ்டாக் கம்போசிட் S&P எல்லாம் மைனஸில் தான் முடியுது. ஆனால் நம்ம நிஃப்டி 50 கேப் அப் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. 4 நாளாக வெள்ளிக்கிழமை கேப் அப், திங்கக்கிழமை கேப் அப், செவ்வாய்க்கிழமை கேப் அப், இன்றைக்கும் கேப் அப். கேப் அப்னா என்ன, ஒரு 2 பாயிண்ட் இருந்தாவே கேப் அப் தானே. அவன் 60-70 பாயிண்ட் தான் ரெகுலராக ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அது என்ன கணக்குனே தெரில. இவன்லாம் இங்கே மைனஸில் தான் முடிகிறான். சரி, இன்றைக்கி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு 50-60 பாயிண்ட் கேப் அப்லேயே வருது மார்க்கெட்டு. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. சரி, நம்ம கதைக்கு வந்துடுவோம். FTSE வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிச்சு, 75 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. CAC 40 இப்போ ட்ரேட் ஆகுது, 10 பாயிண்ட் மைனஸு. DAX 36 பாயிண்ட் மைனஸு. நிக்கி என்னங்க பழைய லெவலே காட்டுது. இன்றைக்கி ட்ரேட் ஆச்சா இல்லையான்னு தெரில. ப்ளஸ்ஸு 1286 பாயிண்ட்டு. ஹாங்செங் வந்து 83 பாயிண்ட்டு. ஷாங்காய் கம்போசிட் ப்ளஸ் 4 பாயிண்ட்டு. நம்ம NSE நிஃப்டி 19 பாயிண்ட்டுனே வச்சுக்கலாம். அதை BSE சென்செக்ஸ் வந்து 41 பாயிண்ட் மைனஸு. STI வந்து 20 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. காஸ்பி 53 பாயிண்ட்டு. US டாலர் அது 96.6115 டாலர் இதில் இருக்குது. நம்ம USD INR வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது. கோல்டு ஏறிடுச்சு. நேற்று இருந்த லோ வந்து 5046, இன்றைக்கி 5122.40 டாலர் அவுன்ஸில் ட்ரேட் ஆகுது. சில்வரும் ஏறுது, காப்பரும் லைட்டாக ஏறி தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ நடக்கக்கூடிய இண்டெக்ஸோட டீட்டெயிலு. டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு வாட்டி பார்த்துலாம். டவ் வந்து 51.5 பாயிண்டில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் பார்த்தா நாஸ்டாக் ஃபியூச்சர் ஓப்பனே ஆகல.
நாஸ்டாக் ஃபியூச்சர் பார்த்தா 30 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. மணி இப்போ 5:30 ஆகுது. அவங்களோட மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாசிட்டிவில் முடிஞ்சால் நமக்கு பாசிட்டிவ், அவங்க நெகட்டிவில் முடிஞ்சாலும் நமக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா நேற்றெல்லாம் நெகட்டிவில் தான் முடிஞ்சான், நமக்கு பாசிட்டிவ் தானே கிடைக்குது. அதனால் அமெரிக்கா எப்படி முடிஞ்சாலும் நமக்கு பாசிட்டிவ் தான், ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு வேலையே இல்லைங்க. மார்க்கெட்டு அந்த லெவலே தான், நேற்று இருந்த அந்த ப்ளூ லைனே தான். அந்த பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். இது முந்தா நேற்று, இது முந்தா நேற்று திங்கக்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, இது இன்றைக்கி புதன்கிழமை. அந்த ப்ளூ லைனே அங்கேயே தாங்க இருக்குது மார்க்கெட்டு. சென்செக்ஸும் சரி, நிஃப்டி 50யும் சரி. பேங்க் நிஃப்டியாவது ஒரு 120 பாயிண்ட் ஏறினா இறங்குறான். இவனுங்க பாருங்களேன், சொல்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது. சரி, இது சென்செக்ஸில் இந்த லெவல்ஸ், இதில் எந்த மாற்றமும் இல்லை, அதே தான். இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா இந்த 84,534 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போனால் 84,749, அதுக்கு மேலே போனால் 84,970. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோலாம் போகாது பொழுது. நாளைக்கும் இந்த ப்ளூ லைன் தான் சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இருந்தால் அப்படியே போவான், இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இருந்தால் அப்படியே கீழே வருவான். எப்படி இருந்தாலும் அந்த ப்ளூ லைனையே தொட்டுக்கிட்டே தான் போவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, நாளைக்கு நான் ஒரு பெரிய பேயாட்டம் ஆடுவேன், ஏன்னா எனக்கு நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, நான் சென்செக்ஸ் சொல்லிச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 83,973. அதை உடைச்சானா இந்த கேப்பு 83,629, அதுக்கும் கீழே வந்தானா 83,393. இவ்வளோலாம் வராதுங்க, பார்க்கலாம் நாளைக்கு. ஆனால் இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்ட்ராடே லெவல்ஸு வர மாதிரி இருந்தால் இது வரையும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் சென்செக்ஸில். நிஃப்டி 50ல் வருவோம். நிஃப்டி 50ல் வந்தால் அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே டிட்டோ அதே தான். இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு, இதுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா அதே 26,000 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போச்சா 26,040 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போச்சுன்னா 26,074 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. இவ்வளோலாம் போகும்னு நினைக்கிறீங்க? போகாது. இவனும் அந்த ப்ளூ லைனை சப்போர்ட்டாகவும் எடுத்துப்பான், ரெசிஸ்டண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு அங்கேயே தான் இருக்க போகிறான். பார்க்கலாம். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இன்றைக்கி வந்தான்ல 25,937, அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 25,857 அடுத்த சப்போர்ட்டு. இது ஃபஸ்ட்டு இருக்குது 25,937 சப்போர்ட்டு, ரெண்டாவது இருக்கிற சப்போர்ட்டு 25,857, மூணாவது 25,791. அதுக்கப்புறம் இந்த கேப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ லைனையே தான் நாளைக்கும் தொட்டு விளையாடும் அப்படின்ற மாதிரி தான் நிஃப்டி 50 தோணுது. ஏன்னா எந்த நியூஸும் மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை, எஃப்ஐஸும் பையிங்கில் இருக்காங்க, செல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. டிஐஸாவது செல் பண்ணணும், அவங்களும் என்ன பண்ணாங்கன்னு தெரில. நேற்று எஃப்ஐஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கெலாம் வாங்கவும் இல்லை கேஷ் மார்க்கெட்டில். டிஐஸ் தான் பெரிய லெவலில் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கியிருந்தாலும் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் ஏறினா தானே நம்ம ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஒரு லைஃபு. ஒரு நாள் ஃபுல்லாக உக்காண்ட்ருக்கோம், நமக்கு ஒன்று கால் சைட்லையாவது ஏறணும், இல்லை புட் சைட்லையாவது இறங்கணும். எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் நம்மளோட காசு தண்டகரமமாக போயிடும். இன்றைக்கி போன மாதிரி கண்டிப்பாக போயிடும். இந்த 3 நாளாகவே அப்படி தாங்க இருக்குது மார்க்கெட்டு. ஆப்ஷன் பையருக்கான மார்க்கெட்டே கிடையாது. இது ரொம்ப சொதப்பல், புலம்ப விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஏன்னா என்னை நம்பி பல ஜீவன்கள் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது, என் யூடியூப் குரூப் இருக்குது. நான் தான் அதில் மெயினாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கால்ஸ் கொடுக்குறேன். அப்போது இந்த மாதிரி இருந்தால் நான் என்னத்தை கொடுக்குறது, என்னத்தை ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நாளைக்கும் இப்படி இருந்தால் சுத்தம். நாளைக்கும் இப்படி இருந்து இன்னும் இருக்கிறதே 2 நாள் தான், தேர்ஸ்டே ஃப்ரைடே. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நிஃப்டி 50 ஓரளவுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்காவது ட்ரேட் ஆகணுங்க. அட்லீஸ்ட்டு நிஃப்டி 50 ஒரு 100-150 பாயிண்ட்டுக்காவது ஒரு ஏற்றம் இருந்தால் தான் ஆப்ஷன் பையரெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம என்னடா இவ்வளோ பண்ணுறோம், சரி ஒரு மொமெண்டம் இருந்தால் தானே பண்ண முடியுன்ற மாதிரியே இல்லை மார்க்கெட்டில்.
எப்போவுமே ஆப்ஷன் செல்லருங்களே ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆப்ஷன் பையர் என்ன தான் பண்ணுறது? சரி, அவங்க தான் இதில் ப்ராஃபிட் பண்ணுறாங்களான்னு அவங்கள கேட்டால், இல்லைங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே. அப்போ இது யாருக்கான மார்க்கெட் தான் இது? ஆப்ஷன் செல்லருங்களுக்கான மார்க்கெட் அது கண்கூடாக தெரியுது. அவங்களாலையும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பிடிக்க முடியலன்றாங்க. என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான நாளைக்கான இன்ட்ராடே லெவல் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஆஸ் யூஷுவல் அதே தான். இதே மாதிரியெல்லாம் நாளைக்கும் மறுபடியும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும். அதனால் ஒரு நல்ல ஒரு பிக் மொமெண்டம் இருந்தால், அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டுக்காவது ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்தால் அப்போ ட்ரேட் பண்ணலாம். அது வரையும் நிஃப்டி 50க்கு ஒரு முழுக்க போட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். இதுதான் என்னுடைய ஒரு ஆலோசனை. நாளைக்கும் மார்க்கெட் இப்படி இருந்தால் மட்டும். இல்லை, மார்க்கெட் எப்போயுமே ஒரு 100 150 பாயிண்ட்டுக்கு ஏறி இறங்கிட்டு இருந்தானா அப்போ நம்ம தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். சரி, நான் கரெக்டாக தான் எடுத்தேன், அது மார்க்கெட் எனக்கு அகெயின்ஸ்டாக திடீர்னு மாறிடுச்சு அப்படின்னு எதாவது சொல்லலாம். இன்றைக்கி எதுவுமே இல்லை. இன்றைக்கி டோட்டலாக டைம் டிகேயில் வந்து லாஸ் பண்ணேன்னு யார்கிட்டயா சொன்னால், ஏண்டா உன் காசை எடுத்துன்னு போய் ஏன்டா டைம் டிகே கிட்ட கொடுத்தேன் டைம் டிகே கிட்ட கொடுத்தேன்னு கேட்பாங்க. இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க கிட்ட பேசினா அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி நம்ம நிலமை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ட்ரேடிங்க்கான லைன்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போடப்பட்ட ஒரு லைன்.